ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கேரமல் பிரெட் பாப்கார்ன் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரங்கள்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை, அதுவும் தேவை தான் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டு அதிலே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நிறையா இருக்கிறதுனால 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பி கிடைக்கும், மொறுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கம்பி பதம் வர அளவுக்கு நமக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். அப்படியே ஸ்டவ்வில் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி கம்பி பதம் வர அளவுக்கு இருக்கணும், வெயிட் பண்ணலாம். இதோடய நம்ம பட்டர் சேர்த்துடலாம். இந்த டயத்துலேயே பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டர் நல்லா கரையட்டும். நல்ல திக்னஸ் கிடைக்கணும், அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி நல்லா கரைஞ்சி திக்னஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டயத்தில் பால் 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சுருள வரணும், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி திக்னஸ் கிடைக்கணும், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கியிருக்கு, நல்லா திக்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்பவும் ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இதில் பட்டர் மில்க் சேர்த்துருக்கிறதுனால கேரமல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்கன்னு இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.